ஒரு கண்ணாடி குவளையை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் 3/4 பாகம் அளவுக்கு தண்ணீர் நிரப்புங்கள். அந்த கண்ணாடி குவளையில் உள்ள தண்ணீரை தாழ்வு மனப்பான்மையோடு ஒப்பிடுங்கள். இப்போது ஒரு முழுநீள பென்சில் எடுத்துக் கொள்ளுங்கள். அதனை மனித வாழ்க்கையோடு ஒப்பிடுங்கள். இப்போது அந்த பென்சிலை தண்ணீரில் வைத்துப் பாருங்கள். அது 2 துண்டுகளாக உடைந்து போய்விட்டது போல பார்வைக்கு தெரியும். இதேபோல்தான் தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் வாழ்க்கையும் இருக்கும். அவர்கள் தங்களை குறித்து தாங்களே தவறான எண்ணம் கொண்டிருப்பார்கள். என்னால் முடியாது, அவ்வளவுதான், நடக்காது என்பது போன்ற எண்ணங்கள் அவர்களைக் குறித்த தேவ திட்டத்தை மறந்து அவர்களை பிரயோஜனமற்றவர்களாக மாற்றிவிடும். இப்போது உங்கள் கையை நீட்டி பென்சிலை வெளியே எடுங்கள். இயேசு கிறிஸ்துவிடம், நீங்கள் இயேசுவே, இந்த தாழ்வு மனப்பான்மையில் இருந்து எனக்கு விடுதலை தாங்க என்று கேட்கும்போது, இதோ இந்த பென்சிலை வெளியே எடுத்தது போல ஆவியானவர் நம் தாழ்வு மனப்பான்மையை விட்டு வெளியே வர உதவி செய்கிறார். பாருங்கள், தண்ணீரில் இருக்கும்போது உடைந்து போய்விட்டது போல காணப்பட்ட இந்த பென்சிலில் எந்த உடைவும் இல்லை. அதுபோலதான் தாழ்வு மனப்பான்மையை விட்டு வெளியே வாருங்கள். உங்களாலும் இந்த உலகத்தில் வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும்.